வணக்கம் மக்களே, மதுரை மக்காஸ்லேருந்து நான் உங்கள் விக்கி மச்சான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம 3 ஆசமான டெக் கேஜெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெக் கேஜெட்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்கும், தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லார் வீட்லேயும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான். இந்த கேஜெட் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட லைவ் சேட் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் கால் பண்ணுறதுக்கு, ஜூம் கால்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோனை இப்படி கையிலே பிடிச்சிக்கிட்டே சுற்றணும் அவசியம் இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து ட்ரைபாட். ஸோ இது வந்து சின்ன சைஸ் கிடையாது, இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ட்ரைபாட். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இன்ச் நீளம் இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருவோம். ஸோ வந்து கவரை பிரித்து அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இது வந்து லைட் வெயிட்டு, ஸோ வந்து ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அம்பர்லா டைப் வந்து ட்ரைபாட். ஸோ வந்து அம்பர்லா மாதிரி விரியும். இந்த ட்ரைபாட் அவங்க கண்ணுக்கு நேராக விரிச்சு காட்டிடுறேன். ஸோ கீழே ஒரு சின்ன லாக் கொடுத்துருக்காங்க, அந்த லாக் வந்து லூஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த லாக் வந்து ரொம்ப பேசிக்காக கிடைக்கிற போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த நட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட பக்கத்தில் உள்ள சின்ன ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அம்பர்லா மாதிரி விரியுது பாருங்கள். ஸோ வந்து இதுதான் வந்து பேஸ், இதோட பேஸ் வந்து இதுதான். ஸோ வந்து இந்த அம்பர்லா ட்ரைபாடை எப்படி வேணாலும், ஐ மீன் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நார்மல். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அம்பர்லா பேஸ். தென் வந்து அதுக்கப்புறம் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்கை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த எக்ஸ்டென்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து ஓகே, 1, 2 அண்டு வந்து 3. ஸோ வந்து 3 டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்க வச்சே காட்டிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ட்ரைபாட். ஸோ வந்து இது ஒரு 7 அடி ஹைட் இருக்கும். ஸோ இந்த ஹைட்டை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரைபாட் தான் ஃபஸ்ட் கேஜெட். ஸோ இந்த கேஜெட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கேஜெட் பார்த்தீங்கன்னா, இந்த கேஜெட்டுமே வந்து உங்கள் வீட்டில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் தான். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்னா இதுவும் வந்து இந்த ட்ரைபாடோட ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி கூட சொல்லலாம். இது வந்து ஃபோன் ஸ்டாண்டு, அதாவது மல்டி ஃப்ரேம் கிளிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோன் ஸ்டாண்டு. ஸோ வந்து இதை வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த ஃபோன் ஸ்டாண்டோட அட்டாச் பண்ணிக்கலாம். பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக உள்ள கேஜெட் தான் இது. இந்த கேஜெட் உங்களுக்கு நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ வந்து இந்த கேஜெட் வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இந்த கேஜெட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கேஜெட்டை அப்படியே வந்து இந்த இதில் மாட்டிடுவோம், ட்ரைபாட் ஸ்டாண்டில் மாட்டிடுவோம். ஸ்டாண்டில் மாட்டிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த கான்வர்சேஷனே அங்கே கொண்டு போயிடுவோம். ஸோ வந்து அப்படி கொண்டு போனோம்னா இன்னும் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இப்போ வாங்க வெயிட். ஸோ வந்து அதுக்குன்னு ஏத்தாப்பில் உள்ள ஸ்க்ரூலாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரைபாட்லேயும் இருக்குது. ட்ரைபாடில் எல்லாத்துக்குமே வந்து அந்த கேமரா வச்சுக்கலாம், ஃபோன் ஸ்டாண்ட் வச்சுக்கலாம், எல்லாத்துக்குரிய ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. இந்த 360 டிகிரி ரொட்டேட் பண்ணக்கூடிய ஃபோன் கிளிப்லேயுமே வந்து இந்த ஸ்க்ரூ அக்யூரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மாட்டியாச்சு. மாட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட கேமராவை அப்படியே கொண்டு போயிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து லைவாக உங்களுக்கு கேஜெட் அன்பாக்ஸ் பண்ணி அதிலே செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாங்க அப்படியே பண்ணிடுவோம். ஓகே, உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஸோ வந்து எப்படியே திருப்பிட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி ஒரு டைட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக நிற்குங்கிறனால ஓகே வச்சாச்சு. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படி செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்படி அந்த வந்து ஓகே மொபைல் எடுத்தாச்சு. அங்கே உள்ள ஸ்டாண்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அங்கே உள்ள ஸ்டாண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே இதில் வந்து செட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து ஆசமாக இருக்குது. ஸோ வந்து பக்காவாக செட் ஆகிருக்கு. எஸ், சொல்லப்போனால் நான் வந்து அடிகுழாய் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன் வீட்டில்.
ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சின்ன டில்ட்டு கிடைச்சாலுமே ஒரு ஆசமான டில்ட்டாக கிடைக்குது. அப்படி லைட்டாக திருட்டினோம்னாலாம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃபுல் லுக்கு கிடைக்குது. கேஜெட் என்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ வந்து எப்போ வேணாலும் நீங்கள் இந்த கேஜெட்டை என்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற கேஜெட் தான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த கூலஸ்ட் கேஜெட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேஜெட். ஆமாங்க, இதுதான். ஸோ இது வந்து பாலியோ அப்படின்னு ஒரு கம்பெனியோட மெட்டல் மினி வயர்லெஸ் ஸ்பீக்கர். ஸோ வந்து வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே இப்போ வந்து காமனாக தேவைப்படுது. ஸோ நம்ம வெளியில் எங்கே போனாலும் நம்ம மொபைலில் உள்ள ஸ்பீக்கர்ஸ் அவ்வளோ தூரம் லவுடாக பாட்டு கேட்கவே முடியாது அதிலேருந்து. அதனால ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ளூடூத் ஸ்பீக்கரோ இல்லை வந்து ஒரு ஊஃபர் சிஸ்டத்துலையோ கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கும் போது அந்த பாட்டோட சுகமே தனிதாங்க. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இப்போ இந்த பாலியோவோட மெட்டல் மினி ஸ்பீக்கரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்பீக்கரும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேட்ரி பேக்கப் லைஃப் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட் பார்த்துருவோம்னு சொன்னால், ஸோ வந்து இது வந்து 10 மீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் எந்த ஆப்ஸ்டிகல்ஸும் இல்லாமல், அதாவது சுவரு, ஜன்னல், கதவு, சேரு, எந்த விதமான தடையும் இல்லாமல் இங்கேருந்து 10 மீட்டர் நீளம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகும். இதோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம். இதை எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணால் 4 மணி நேரம் ஒர்க் ஆகும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே அது அவங்க சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கா, கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குது, எப்படி பாட்டு கேட்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து முன்னாடியே ஒரு சின்ன பிளாஸ்டிக் டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. தென் வந்து இதை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தோம்னா, ஸோ வந்து இதில் வந்து ஒரு அழகான ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு அழகான ஸ்பாஞ்ச், ஒரு ஜென்டில் லுக்கு கொடுக்கறதுக்காக சூப்பராக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வெளில எடுத்துருவோம். ஸோ சொன்ன மாதிரி அழகாக காம்பேக்டாக இருக்குது, குட்டியாக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மேட் ஃபினிஷிங்கிறது வந்து தொட்டு பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து அந்த தொட்டு ஃபீல் பண்ணாம தான் தெரியும். ஸோ சொன்ன மாதிரி பயங்கர காம்பேக்டாக இருக்குது, கை கடக்கமாக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த பவர் பட்டன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பவர் பட்டன் நல்லா பெருசாக மொக்கையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 3 செகண்ட் 1 2 3 ஆன் பண்ணியாச்சு. Welcome to the world of Paleo. அதுவே சொல்லுது வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பாலியோ அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து அந்த சார்ஜிங் போர்ட் சொன்னேன்ல, ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் போர்ட். உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இதில். ஸோ இந்த இருக்குது, இதுதான் அந்த சார்ஜிங் போர்ட்டு. இது சார்ஜிங் லைட். சார்ஜ் ஏறும் போது ரெட் எரியும், கனெக்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணும் போது ப்ளூ எரியும். ஸோ வந்து இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எப்படி கனெக்ட் ஆகி எப்படி கேட்குது அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பாலியோட ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ப்ளூடூத் நேம் பார்த்தீங்கன்னா PIBS34. இது வந்து ப்ளூடூத் நேம்லேயும் வரும். ஸோ இதுலேயுமே முன்னாடி எழுதியிருக்காங்க. ஸோ வந்து இதுதான் இதோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் நேம். இதை கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆயிடுது. ஜஸ்ட் எஸ், ஒரு சவுண்டு, சின்ன சவுண்டு, டொன் டொன் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்டோடனே பேர் ஆயிடுது. ஸோ இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ யூடியூப்ல இந்த சவுண்டு செக் நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ இன்னொரு ஃபோன்லேருந்து இதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து யூடியூப்லேருந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். ஸோ வந்து இது ஒரு காப்பிரைட் ஃப்ரீ சாங் தான். ஸோ இந்த சாங்கோட சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி நல்ல சில்னஸோட எஃபெக்டோட நீங்களும் கேட்டு பாருங்களேன். ஸோ மைக், ஸோ இந்த சவுண்டு வந்து எனக்கு கேட்கும் போது அப்படியே வந்து ஒரு ஒரு டவுன் டு த ஹார்ட் ஃபீலிங். ஓகே, இது வந்து ஒரு டவுன் டு த ஹார்ட் ஃபீலிங் கிடைக்குது. ஸோ இதில் பாட்டு கேட்கும் போது நம்மளையே மறந்து இந்த மியூசிக்குள்ளே நம்ம அடிக்ஷன் ஆயிடுவோம் அப்படின்னு தோணுது. ஸோ வந்து இது வந்து பேக் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த 3 கேஜெட்டில் உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டே வரோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Vicky Machan. Take care.